ஏங்க சொல் தாமரை. நேர்மையா இருக்கணும் சொல்றாங்களே. ஆமா. நேர்மையா இருந்து என்ன சாதிக்கிறோம்? ஒண்ணுமே சாதிக்கலையே. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஆமா, கஷ்டம்னு வந்தா நேர்மை வந்து உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன் நேர்மையா இருக்கணும் சொல்றப்போ தான் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஊர்ல வந்து ஒருத்தர் சுப்பிரமணின்னு ஒரு பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இபி ஆபீஸ் இருக்குது இல்ல, அந்த இபி ஆபீஸ்ல வந்து வேலை செய்யறவர். அவர் பேர் சொன்னாலுமே அந்த கிராமத்துல எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்மையான ஆபீசர் அவர். யாருக்கிட்டையும் ஒரு ரூபா லஞ்சம் வாங்க மாட்டாரு. கரப்படியாத கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கரப்படியாத கை, ரொம்ப சுத்தமான மனுஷன் அவரு. அவர் பேர் சொன்னாலுமே எல்லாருக்குமே தெரியும். இவர் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்காம தான் எல்லா வேலையுமே செய்வாராம். இது மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு டைம் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து புதுசாக ஆஃபீஸ் கட்டுறாங்க அந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸு. அப்போ வந்து அவங்க வந்து இபி கனெக்ஷன் வந்து கேட்குறப்ப இவருக்கு முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணிட்டு போனாருன்னா, காசு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வந்து டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால அந்த ஆஃபீஸுக்கு வந்து கனெக்ஷனே கிடைக்கலையா. அப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் தான் இவர்கிட்ட வந்து அதை எடுத்து சொல்லி அந்த ஆஃபீஸர் வந்து சொன்னாராம். அப்புறம் இவர் மூலியமாக தான் அந்த ஆஃபீஸுக்கு வந்து இபி கனெக்ஷன் வந்து கிடைச்சிதான். இது முடிஞ்சு போச்சு வச்சுக்கோயேன். சுப்பிரமணியன்றவருக்கு வயசாயிடுச்சு, அவரு ரிட்டையர்டே ஆயிட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணுற வயசில். அப்போ அந்த பொண்ணு படித்து முடிச்சிட்டாங்க, வேலை தேர்ந்துங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த சுப்பிரமணிய கிட்ட சொன்னாங்களாம், இவ்வளோ நாள் நீங்கள் நேர்மன்னு பாடுபட்டீங்களே, இப்போ ரிட்டையர்ட் ஆகி நீங்கள் உட்காந்துட்டீங்க, நீங்கள் வேலையிலே இருக்கிறப்போ ஒன்றுக்குன்னு கூட வாங்கிக்கிங்க வச்சு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இப்போ பொண்ணுக்கும் வேலை இல்லை, நீங்களும் படுத்துட்டீங்க, என்னாலையும் வேலைக்கு போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த பொண்ணும் படிச்சிருக்காங்கல்ல, சரி இவங்க வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் போய் இவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. 2 பேர் தான் ஃபைனலாக அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்களாம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பொண்ணு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அட்டன் பண்ணுறப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பயோடேட்டாலாம் கேட்பாங்கல்ல, கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சேன், என்னுடைய பேர் வந்து திவ்யா, அப்பா பேர் வந்து சுப்பிரமணி, அவர் வந்து இந்த இபி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, இன்ஜினியர் பொறியாளர்னு சொல்லி அவங்க பயோடேட்டாவை சொல்லியிருப்பாங்க போல். அவர் சிவியில் பார்த்துருப்பார் போல். இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணியிருக்கு, அந்த பையனை எடுப்பாங்களா என்ன எடுப்பாங்களான்னு. அப்போ அந்த இன்டர்வியூ பண்ண அந்த மேனேஜர் வந்து கூப்பிட்டாராம், திவ்யா உள்ளே வாங்க அப்படின்ட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜர் சொன்னாராம், உங்களை வந்து நான் வந்து 2 பேரும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். இந்த 2 பேரில் நான் யாருன்னா ஒரு ஆள் எடுக்கலாம், அது உங்களையும் எடுக்கலாம் இல்லை அந்த பையனையும் எடுக்கலாம். ஆனால் உங்களை ஏன் நான் கூட்டணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலாம். இல்லை நீங்கள் பேர் சொன்னீங்கல்ல, எங்கள் அப்பா பேர் வந்து சுப்பிரமணி, அவர் வந்து பொறியாளர்னு சொன்னீங்கல்ல, உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் ஆரம்பித்து இங்கே இந்த ஆஃபீஸ் இருக்குன்னா அது காரணமே உங்கள் அப்பா தான். அதுக்கு முன்னாடி இருந்தவர் காசு வாங்கிட்டு கனெக்ஷன் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இபி கனெக்ஷனே கொடுத்தாரு இந்த ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட நேர்மையை பற்றி சொல்லி, அதனால தான் நான் வந்து ஒன்றை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து திவ்யான்றவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேலை கொடுத்தாங்களாம். அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சான், ரொம்ப நாளாக நான் ஃபீல் பண்ணியிருந்தேன்ப்பா, ஏன் இவ்வளோ நேர்மையாக இருக்கீங்கன்னு, உங்களோட நேர்மைக்கு தான் எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க ஒய்ஃபுக்குமே அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. இது மாதிரி நேர்மை வந்து நம்ம இருக்கிறதுனால அப்பயே அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்காது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கடவுளோ இல்லை கடவுள் மாதிரி ஒருத்தவங்களோ வந்து நம்மளுக்கு உதவுவாங்க. அதனால தான் என்னைக்கு நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே மக்களே.